ட்ரெயினில் சோள வியாபாரம். பறவையோட கிராமத்துல விவசாயம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க வயல்ல விளைச்சல விளைய வச்சு அது மூலமா நிறைய பணத்தை சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் பறவைங்க எல்லாருமே ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அடுத்து நாம எல்லாருடைய வயல்லையும் என்னெல்லாம் பயிரிடலாம் அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இந்த தடவை நம்மளுக்கு பயிறு நல்லா விளைஞ்சு நிக்குது. அதனால எல்லாருக்கும் கை நிறைய லாபம் வந்திருக்கு. அதனால அடுத்த வருஷம் கூட எந்த பயிறு போட்டா நல்ல லாபம் வரும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் அதையே முடிவு பண்ணி போடலாம். அப்போ சோட்டுக்கிளி உற்சாகமா, மகி, இந்த தடவை நெல்லை விளைவிக்கலான்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா காலத்திலயும் நெல்லு தான் நல்ல லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வருஷம் மழைக்கும் எந்த குறைச்சல் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சோட்டு, எப்ப பார்த்தாலும் நெல்லை விளைவிக்கிறது தான் வேலையா? இந்த தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், காய்கறிய வளர்க்கலான்னு. காய்கறி சீக்கிரமா விளைஞ்சிரும். அதை கொண்டு போய் அடிக்கடிக்கு வித்து கை நிறைய லாபத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஆமா லூசி, நீ சொன்ன மாதிரி நான் கூட காய்கறிய தான் விளைவிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தடவை மழை நல்லா வர்றதுனால காய்கறியும் நல்லா விளைஞ்சு பச்சை பசேல்னு வரப்போகுது. அதனால என்னோட முடிவு அதுதான். சரி சரி சரி, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. துணி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறா? ஏமா துணி, நீ காய்கறி விளைவிக்கிறியா இல்ல நெல்லை விளைவிக்க போறியாமா? துணிக்குருவி கொஞ்சமா யோசிச்சு பார்த்து, நான் எல்லாரும் விளைவிக்கிற காய்கறி நெல்லெல்லாம் விளைவிக்க மாட்டேன். சீசனுக்கு ஏத்த மாதிரி மக்கா சோளத்தை விளைவிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஒரே விதைய போட்டா மார்க்கெட்ல மவுசே இருக்காது. அது கேட்டு சோட்டு ஆச்சரியமா, என்னது சோளமா? என்ன துணி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நெல்ல விளைவிச்சா கூட கூடயா வாரலாம், இது யாரு வாங்குவா? அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, இந்த துணி எப்பவுமே இப்படிதான் சோட்டு. இங்க பாரு துணி, சும்மா பைத்தியக்காரத்தனமா யோசிச்சு சோளத்தெல்லாம் விளைவிக்காத. நெல்லோ காய்கறியோ விளைவிச்சா கை நிறைய லாபத்தை சம்பாதிக்கலாம். சும்மா காசை வீணாக்காத. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, இல்ல சிச்சு, என்னோட மனசுக்கு ஏனோ சோளத்தை தான் விளைவிக்கணும் அப்படின்னு தோணுது. சோளம் பயிறு கட்டியா இருக்கிறதுனால மழை வந்தாலும் பெரிய பிரச்சனை வராது. நான் இந்த தடவை அதை தான் போட போறேன். பறவைங்க எல்லாரும் துணியோட முடிவை கேட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து அவங்கவுங்க முடிவோடவே போயிட்டாங்க. ஆனா துணி மட்டும் அந்த வருஷம் அவன் நினைச்ச மாதிரி அவளுடைய வயல்ல சோளத்தை தான் பயிரிட்டா. ராமும் பகலும் கஷ்டப்பட்டு அந்த சோள செடிகளை எல்லாத்தையுமே அவ நல்லபடியா பாத்துக்கிட்டா. இப்படியே சில மாசமும் போச்சு. அவ நினைச்ச மாதிரியே அவளுடைய வயல்ல சோளம் நல்ல பெருசு பெருசா விளைஞ்சிருந்துச்சு. துணிக்குருவி ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் சோளத்தை பறிச்சு ஒரு மூட்டையில போட்டு எடுத்துக்கிட்டு பட்டணத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போனா. அங்க துணிக்குருவி ரொம்ப சத்தமா, சோளம் வேணுமாம்மா? சோளம் உங்களுக்காக நல்ல விளைவிச்சு கொண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. அப்போ ஒரு வியாபாரி அங்க வந்து துணிய பார்த்து, என்னம்மா துணி, என்ன இந்த தடவை சோளத்தை கொண்டு வந்திருக்க? இங்க பாருமா துணி, சோளத்தை ஜனங்க அதிகமா வாங்கிக்க மாட்டாங்க. சரி, நான் ஒரு 2 வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு 2 மட்டும் கொடு. துணி ஆசையா, சரி கொக்கண்ணா, நீங்க கேட்ட மாதிரி டசன் கணக்குலயே கொடுத்துடுறேன். நல்லா ரேட்ட சொல்லு பாக்கலாம். கஷ்டப்பட்டு விளைவிச்சிருக்கேன். ஒரு நல்ல ரேட்ட சொல்லு. நல்ல ரேட்டா? நல்ல ரேட்டு எங்க இருந்துமா கொடுக்கறது? ஒரு டசனுக்கு 10 ரூபான்னு கொடுக்கறேன். வேணான்னா கொடுத்துட்டு போ. வேண்டாம் அப்படின்னா இத அப்படியே கையோட எடுத்துட்டு போ. அப்போ துணிக்குருவி ரொம்ப ஆச்சரியமா, ஐயையோ அண்ணா, என்னென்ன ஒரு டசன் சோளத்தை நீங்க 10 ரூபான்னு கேக்குறீங்க? 12 பீஸுக்கு ஒவ்வொரு ரூபா கணக்கு கூட வரலையே அண்ணா. அண்ணா பாருங்க, நான் கஷ்டப்பட்டு விளைவிச்சிருக்கேன். ஒரு டசன் 50 ரூபாச்சு, பார்த்து கொடுத்துட்டு போங்க. விலை ரொம்ப குறைவா கேக்குறீங்க. அப்போ வியாபாரி, இங்க பாருமா, ஜனங்க இத எதுக்காக தெரியுமா வாங்க மாட்டாங்க? ஒன்னும் வறுத்து சாப்பிடணும், இல்ல வேக வச்சு சாப்பிடணும். இது ரெண்டுக்கும் ஜனங்களுக்கு நேரமே இல்ல. அதனாலதான் ஜனங்க யாருமே இத விளைவிக்கிறது இல்ல. நான் 10 ரூபா கொடுக்கறேன்னா வாங்கிக்கிறேன், இல்லனா அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போயிடு. துணி மார்க்கெட்ல எல்லா இடத்துக்குமே போய் பார்த்தா, எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்தா, யாருமே அதிக விலைக்கு சோளத்தை வாங்க ஒத்துக்கவே இல்ல. கடைசியில வேற வழி இல்லாம
கம்மியா விலை கேட்டவங்களுக்கு அரை மூட்டை சோளத்தை மட்டுமே வித்துட்டு மிச்ச அரை மூட்டை சோளத்தை எடுத்துக்கிட்டு அவன் ரொம்பவும் சோகமா வீட்டுக்கு வந்தா. வீட்ல புஜ்ஜி அவங்க அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அவங்க அம்மா வரத பார்த்த உடனே அவ வீட்டை விட்டு வெளியில எழுந்திருச்சு போனா. அட அம்மா, வந்துட்டீங்களா? ஏமா முகமெல்லாம் வாடி போயிருக்கு? அட, பாதி மூட்டையை எடுத்துக்கிட்டு வேற வந்திருக்கீங்க. ஏமா அழுந்தீங்களா? துணி அந்த மூட்டைய கீழே தூக்கி போட்டு ரொம்பவும் கவலையா, அழுவாம என்ன பண்றது புஜ்ஜி? அந்த சோட்டு சிச்சு எல்லாரும் சொன்ன மாதிரி என் கஷ்டம் எல்லாம் தண்ணில விட்ட மாதிரி ஆச்சு. மார்க்கெட்ல சோளத்தோட டசனுக்கு வெறும் 10 ரூபா கேக்குறாங்க. எங்க போனாலும் ரேட்டே இல்ல. 10 ரூபாக்கு குடுக்கலனா சும்மா தான் குடுத்துட்டு வரணும். இந்த தடவை வீட்டுக்கு வர கடன்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனோ எனக்கே புரியல. புஜ்ஜி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி ரொம்ப தைரியமா, அம்மா, எதுக்காகமா அழுந்துகிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அப்படிங்கறது இருந்தே இருக்கும். ஆமா, பச்சை சோளத்தை நீங்க விக்க போனப்போ யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இத எதுக்கு வாங்க மாட்டாங்களா? என்ன காரணமா? துணி கவலையா, இந்த சோளத்தை பச்சையாவோ காய வச்சோ யாரும் கொண்டு போக மாட்டாங்களாம். ஏன்னா அது ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா, அதனாலதான் வாங்க மாட்டாங்களாம். நம்ம இப்போ இந்த பச்சை சோளத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்றதோ என்னமோ. புஜ்ஜி குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா ஏதோ ஐடியா கிடைச்ச மாதிரி, அம்மா, ஜனங்க இத பார்த்து என்ன சொன்னாங்க? இத வேக வச்சு சாப்பிட, வறுத்து சாப்பிட ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்கல்ல, அதனால தானே இத வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த வேலைய நம்மளே செஞ்சா எப்படிமா? நம்மளே வேக வச்சு கொடுத்தா இதுல 10 மடங்கு லாபத்தை நம்மளே சம்பாதிக்கலாமே. அப்போ துணி ஆச்சரியமா, ரூபத்தை மாத்துறதா? அது எப்படி புஜ்ஜி? எனக்கு ஒண்ணுமே புரியல, சரியா சொல்லு. அப்போ புஜ்ஜி, அம்மா, நம்ம ஊரு பக்கத்திலேயே ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க நிறைய ட்ரெயினுங்க வருது. அந்த ட்ரெயின்ல நிறைய பேரு பறவைங்க வந்து போறாங்க. நம்ம இத வேக வச்சு சாப்பிட, வறுத்து சாப்பிட தானே கஷ்டம்னு சொன்னாங்க. அந்த வேலையை நம்ம ஏன் செய்யக்கூடாது? ஒரு பெரிய பாத்திரத்துல வேக வச்சு அதுக்கு கொஞ்சம் உப்பு, லெமன், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த குளிருக்கு ட்ரெயின்ல வரவங்க கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம ஏமா இந்த வியாபாரத்தை நம்மளே செய்யக்கூடாது சொல்லுங்க? புஜ்ஜி சொன்னது கேட்டு துணி ரொம்பவும் ஆச்சரியமா, ட்ரெயின்ல வியாபாரம் செய்யறதா? ஐயோ கடவுளே, அந்த மாதிரி நான் செஞ்சதே இல்லையே. அது எப்படி செய்யறது புஜ்ஜி? புஜ்ஜி ரொம்ப தைரியமா, அம்மா, எதுக்காகம்மா நீங்க பயப்படுறீங்க? வயல்ல கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சவங்க நீங்க. இப்போ இந்த மொக்க சோளத்தை வேக வச்சு மசாலா போட்டு விக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா, 12க்கு 10 ரூபா கேட்டாங்கல்ல, இதே மசாலா எல்லாம் போட்டு வித்தீங்கன்னா ஒண்ணுக்கு சுமார் 20 ரூபா கூட இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க விக்குவீங்கம்மா. துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா, வாவ் புஜ்ஜி, ஒரு சோளத்துக்கு 20 ரூபாவா? 20 ரூபா வச்சு வித்தா அதுக்கப்புறம் கை நிறைய நல்ல லாபத்தை அள்ள வேண்டியதுதான் இருக்கும். புஜ்ஜி, நீ ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்த புஜ்ஜி. நாளையில இருந்தே நான் ட்ரெயின்ல சோளத்தை விக்கிறேன். துணி புஜ்ஜி 2 பேருமே நினைச்ச மாதிரியே அடுத்த நாள் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நாள்ல விடிய காலையிலே 2 பேரும் எழுந்துச்சுட்டாங்க. அடுப்ப பத்த வச்சு ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த தண்ணியில சோளத்தை போட்டு நல்லா மெத்து மெத்துன்னு வேக வச்சாங்க. அப்ப அதுல இருந்து வர வாசம் வீடு முழுக்க பரவுச்சு. அதுக்கப்புறம் வெந்த சோளத்தை எல்லாத்தையுமே ஒரு கூடையில அடுக்கி வச்சுக்கிட்டு, கூடவே கொஞ்சம் எலுமிச்சை பழத்தையும் வெட்டி வச்சுக்கிட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு கலந்த கலவையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க. துணி போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரயில் வந்து நின்னுச்சு. உடனே துணி அந்த சோள கூடையை எடுத்துக்கிட்டு வேகமா ட்ரெயின்குள்ள ஏறினா. ஏற்கனவே மழையால ட்ரெயின்ல எல்லாரும் குளிர்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்க அம்மா, வாங்க வாங்க ஐயா, வாங்க. சுட சுட மொக்கா சோளம் உங்களுக்காக உப்பு, காரம், லெமன் போட்டு கொண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க, குளிருக்கு சாப்பிடுங்க. அப்போ குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்த குஹுவாத்து, அடடே, யாருமா அது? மொக்கா சோளமா? குளிருக்கு உயிர் போற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடுமா. துணிக்குருவி ரொம்ப சந்தோஷமா, இந்தாங்க குஹு, சோளத்துக்கு நீங்க சொன்ன மாதிரியே மசாலாவை மிக்ஸ் பண்ணிருக்கேன். 20 ரூபா தான், வாங்கி சாப்பிடுங்க. குஹு அந்த சோளத்தை சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷமா,
உப்புப்பா காரக்காரமா புளிப்பா எவ்வளவு நல்லா இருக்கு இந்த சோளம். குளிருக்கு இத சாப்பிடும்போது ரொம்ப எதமா இருக்கு. இந்தாமா 20 ரூபா. இன்னும் ஒண்ணு என் பசங்களுக்கும் கூட எடுத்துட்டு போறேன். அப்போ பக்கத்துல இருக்கிற பறவைகளும் துணிய பார்த்து, இங்க பாருமா, அத பாக்கும்போதே வாயில எச்சில் ஊறுது. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமா போடுமா. அப்படி துணிக்குருவி கிட்ட இருக்கிற அந்த சோளம் எல்லாமே வேக வேகமா விற்க ஆரம்பிச்சது. வெளியில மழை பெய்யறதுனால குளிர் அதிகமா இருக்கிறதுனால அந்த ட்ரெயின்குள்ள சுட சுட அந்த சோளம் கிடைச்சதும் எல்லாருக்கும் ஏதோ அமிர்தம் கிடைச்ச மாதிரி தான் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே துணி கொண்டு வந்த அந்த சோளம் எல்லாமே வித்து தீர்ந்து போய் இப்போ துணியோட கூடையில அவ அன்னைக்கு சம்பாதிச்ச நிறைய பணம் தான் இருந்துச்சு. கடவுளே, நான் பட்ட கஷ்டத்துக்கு சரியான பலன் கிடைச்சிருச்சு. என் பொண்ணு புத்திக்கு எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அந்த கடவுள் என்ன கைவிடல. துணி ரொம்பவும் சந்தோஷமா அவ சம்பாதிச்ச பணத்தை எடுத்துட்டு போய் புச்சி கிட்ட கொடுத்தா. அப்படி அன்னையில இருந்து அவங்க 2 பேருமே சோளத்தை வேக வச்சு அத ட்ரெயின்ல கொண்டு போய் வித்து கை நிறைய பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வந்த பணத்துல அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த கடன் எல்லாத்தையுமே தீர்த்துட்டாங்க. மிச்ச பணத்துல புச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. துணி இப்ப எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த அவளுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிற சோட்டு கிளி, சிச்சு காக்கா இவங்க 2 பேருக்குமே சந்தேகமா இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேருமே, என்னடி சோட்டு, முந்தா நேத்து வரைக்கும் அந்த சோளம் விக்க முடியலன்னு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா, இன்னைக்கு கால்ல கொலுசு, கழுத்துல செயின், பொண்ணுக்கு புது துணி. ஆமா, இவளுக்கு எங்க இருந்தாவது லாட்டரி அடிச்சுதா என்ன? அப்போ சோட்டு கிளி, அட சிச்சோ, லாட்டரி எல்லாம் ஒண்ணுமே அடிக்கல. என்னோட பயிருக்கு மார்க்கெட்ல விலை இல்ல, உன்னோட காய்கறிக்கும் மார்க்கெட்ல விலை இல்ல. ஆனா இவ மட்டும் இவ்வளவு சந்தோஷமா சுத்துறானா? என்ன விஷயம்னு ஒரு தடவை போய் கேட்டுட்டு வரலாம் வா. அப்படி அவங்க 2 பேரும் துணியோட வீட்டுக்கு போனாங்க. சரியா அந்த நேரம் துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் சோளத்தை வேக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு சோட்டும் துணி வீட்டுக்கு போய், ஆமா துணி, வீட்டுக்குள்ள என்ன வெறும் மொக்கா சோளத்தோட வாசமே அடிக்குது. ஆமா, கொஞ்ச நாளாவே நீ ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறியா? கையில வேற நிறைய பணம் வந்திருக்கு. ஆமா, என்னடி பண்ற நீ? ஆமாண்டி துணி, சோளம் விக்க முடியலன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த, இப்போ கை நிறைய காசு வருது. ஆமா, எங்கேயாவது திருட்டுத்தனம் செஞ்சியா? அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, என்ன சிச்சு, என்னோட வியாபாரத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு தானே வந்திருக்கீங்க. நானே சொல்றேன், பச்சை ஜோளத்தை யாருமே வாங்கல. அதனாலதான் என் பொண்ணு சொன்ன மாதிரி அதை வேக வச்சு அதுக்கு மசாலா போட்டு அத வித்தேன். ட்ரெயின்ல வித்ததுனால எனக்கு கை நிறைய லாபம் கிடைச்சது. ಚೋಟು ಆಶ್ಚರ್ಯಮ್ಮ. ಟ್ರೈನ್ ಎಲ್ಲ ಹಾಗಾದ್ರೆ ಜನರು ತಗೊಳ್ತಾ ಇದಾರೆ ತುನಿ? ತಗೊಳ್ಳದ ಪೈಪೋಟಿ ಹಾಕೊಂಡು ಕ್ಯೂ ಅಲ್ಲಿ ಬಂದ್ ನಿಂತು ತಗೊಳ್ತಾರೆ. ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ನಾನು ನನ್ನ ಪೈರಿನಿಂದ ಎಷ್ಟೊಂದು ನಷ್ಟ ಆಗ್ಬೋದು ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದೆ. ನನ್ನ ಮಗಳ ಸಹಾಯದಿಂದ ನಾನು ಮಸಾಲೆ ಹಾಕಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದೆ. ಇವಾಗ ನನ್ನ ಲಾಭ ಕೈ ತುಂಬ ಬರ್ತಾ ಇದೆ. அப்போ சிச்சு காக்கா ஆச்சரியமா, ஐயோ கடவுளே, 20 ரூபாவா? நாங்க எல்லாரும் உன்னை ரொம்ப கேவலப்படுத்தி சிரிச்சு பேசியிருக்கோம். எங்களை மன்னிச்சிடு துணி. இந்த மழைக்கு எங்களோட காய்கறி எல்லாம் முழுசா நனைஞ்சு போச்சு. அதுக்கு நல்லபடியான லாபமே இல்ல. உனக்கு மட்டும் டிமாண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் ஐடியா துணி. அதுக்கு துணி, இதுல யோசிக்க என்ன இருக்கு சிச்சு? ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி சீசனுக்கு ஏத்த மாதிரி வியாபாரத்தை மாத்திக்கிட்டா நம்மளுக்கு தானே நல்லது. நீங்க கூட அடுத்த தடவை இந்த பயிரையே போட்டு லாபத்தை சம்பாதிங்க. சோட்டு உற்சாகமா, கண்டிப்பா துணி, இந்த தடவை நாங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டோம். நீ சொன்ன மாதிரி சோளத்தை விளைவிச்சு ட்ரெயின்ல நாங்களும் வியாபாரம் பண்ணுவோம். நினைச்ச மாதிரியே அடுத்த வருஷம் எல்லாருமே அவங்கவங்க வயல்ல சோளத்தை தான் விளைய வச்சாங்க. சோளம் நல்லாவே விளைஞ்சது. அந்த சோளத்தை பறிச்சு அவங்களும் அத தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சு கூடையில வச்சு எடுத்துக்கிட்டு ட்ரெயின் கிட்ட போனாங்க. ஸ்டேஷனுக்கு போய் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் வந்து நின்னுச்சு. உடனே அவங்க சோளத்தை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்குள்ள ஏறிட்டாங்க. குளிருக்கு சுட சுட காரமான சோளம் உங்களுக்காக தான். வாங்க வாங்க, இந்தாங்க ஐயா. இந்த குளிருக்கு காரமான மசாலா போட்டு சுட சுட சோளம் சாப்பிட்டு பாருங்க. பசங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு சாப்பிடுற சோளம். வாங்க வாங்க. அப்படி பறவைங்க எல்லாரும் அந்த மழை காலத்துல ட்ரெயின்ல சுட சுட சோளத்தை விட்டு கை நிறைய பணத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. சின்ன பொண்ணு புஜ்ஜி அவங்க அம்மாவோட கவலைய பார்த்து கொடுத்த ஒரு சின்ன ஐடியா அவங்க அம்மாவோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம அவங்க அம்மாவோட தோழிகளோட வாழ்க்கையை கூட இன்னைக்கு முழுசாவே சந்தோஷமா மாத்தி இருந்துச்சு. பறவைகளோட கிராமத்துல கடந்த ஒரு வாரமா
தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆகாயம் மேகமூட்டமா தான் இருந்துச்சு. இடைவிடாம பெய்யுற இந்த மழையால பறவைங்களால வெளியில எங்கேயும் போக முடியல. பசங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க. பசங்க எல்லாரும் வேற வழி இல்லாம வீட்ல அமைதியா தான் இருந்தாங்க. வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால சின்ன பசங்களான புஜ்ஜி குருவி பன்னுக்கிளி 2 பேரும் கொடைய பிடிச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, என்ன புஜ்ஜி, ஒரு வாரத்துல இருந்து இந்த மழை விடாம கொட்டிக்கிட்டே இருக்கு. கிரவுண்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு. வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. கிரவுண்டுக்கு போய் விளையாடலான்னு பார்த்தா கிரவுண்டு முழுக்க சேராவே இருக்கே. அப்போ புஜ்ஜி அவ கையில இருந்த கொடைய ஓரமா எடுத்து வச்சுட்டு, ஆமாண்டா பன்னு, ஒரு வாரத்துல இருந்து இந்த மழை விடாம கொட்டிக்கிட்டு இருக்கு. கிரவுண்டுக்கு போய் விளையாடலான்னு பார்த்தா கிரவுண்டு முழுக்க சேரா இருக்கு. சரி, காலேஜுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிக்கிட்டு விளையாடலான்னு பார்த்தா மழைனால காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இந்த குளிரு காத்து மழைக்கு வெளியே வரவே பேஜாரா இருக்குடா. ஆமாம் புஜ்ஜி, என் மனசுல இருக்கிறத நீ அப்படியே சொல்லிட்ட. எங்க அம்மா ஒரு வாரத்துல இருந்து பருப்பு சாதம் காய்கறி சாதம்னு சமைச்சு கொடுத்து அதையே சாப்பிட்டு என் வாயெல்லாம் செத்து போயிருக்கு. இந்த கொட்டுற மழையில சுட சுட காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. அதுலேயும் அந்த மீன் குழம்பு அப்படியே புளிப்பா காரமா அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அதோட ருசி அப்பப்பா. அதை பத்தி யோசிக்கும் போதே என்னோட வாயில எச்சில் ஊறுது. புஜ்ஜி உற்சாகமா, அது ஒண்ணு இல்லடா பண்ணோ, நீ மீன் குழம்புன்னு சொன்னல, நீ மீன் குழம்புன்னு சொன்ன உடனே எனக்கு ஆசையாயிடுச்சு. இப்பவே மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. சரி வாடா, வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் விஷயத்த சொல்லலாம். அவங்க கிட்ட விஷயத்த சொன்னாலே போதும், அவங்க எப்படியாவது மீன் குழம்பு செஞ்சிருவாங்க. அப்படி 2 பிள்ளைங்களும் கொடை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா துணியோட வீட்டுக்கு போனாங்க. அப்போ ஏற்கனவே துணியோட வீட்டுல சோட்டுக்கிளி உட்காந்துக்கிட்டு இருந்தா. 2 பேரும் சுட சுட டீய போட்டு குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, லூசி ஆண்டி, நீங்க எங்களுக்காக உடனடியா ஒரு வேலை செய்யணும். துணி குருவி ஆச்சரியமா, என்னாச்சு புஜ்ஜி, இந்த குளிர் காத்து மழையில எதுக்காக அப்படி ஓடி வரீங்க? இந்த மாதிரி நேரத்துல போனா ஜுரம் வந்துரும். அம்மா, எங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா எங்களுக்கு ஒரு ஆசை. இந்த மழை காலத்துல சுட சுட காரமா புளிப்பா மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எங்களுக்காக மீனை சமைச்சு கொடுக்கறீங்களா? அத கேட்டு சோட்டுக்கிளி ரொம்ப கோவமா, என்னடா பண்ணு, இந்த கொற்ற மழையில சேத்துல எங்களை போய் மீன் பிடிக்க சொல்றீங்களே? இந்த மாதிரி நேரத்துல நாங்க மீன் பிடிக்க போனா கால் வலிக்கு அந்த தண்ணியில விழுந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றது? புஜி, சோட்டு ஆண்டி சொல்றது கூட உண்மைதானே. இந்த மாதிரி கொற்ற மழையில நாங்க போய் மீன் பிடிக்க முடியுமா? எங்கேயாவது கால் வலிக்கு தண்ணியில விழுந்துட்டுமோ, இல்லனா உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்காக உருளைக்கிழங்கும் பருப்பு சாம்பாரும் செஞ்சு வச்சிருக்கேன். சீக்கிரமா போய் சாப்பிடுங்க பாக்கலாம். புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, அம்மா ப்ளீஸ்மா, எங்களுக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா? கொடைய பிடிச்சுக்கிட்டு ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சுக்கிட்டு வாங்கம்மா. அந்த பருப்பு சாதம் எல்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கு. புஜ்ஜி, பன்னு, ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல முடியாதுன்னு. ஆனாலும் நீங்க எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த மழையில நாங்க போய் ஆத்துல இருந்து மீன் பிடிச்சு கொண்டு வர முடியுமா? முடியாத வேலை இல்லையா? யாராவது மீன் பிடிச்சு கொண்டு வந்து வாசல்ல கொடுத்தாங்கன்னா நாங்க வாங்கி நல்லபடியா சமைச்சு போடுறோம். ஆமா ஆமா, யாராவது வாசல்ல கொண்டு வந்து வித்தா கண்டிப்பா உங்களுக்காக சமைச்சு போடுறோம். இப்ப போய் சாப்பிடுங்க. புஜ்ஜி பண்ணு 2 பேருமே அம்மாக்களோட பேச்சு கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அதே வருத்தத்துல வீட்ல திண்ணையில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ பன்னுக்கிளி கவலையா, பாத்தியா புஜ்ஜி, நம்ம பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த கொற்ற மழையில யாரு புஜ்ஜி மீனை விட்டுக்கிட்டு வருவா? சரி வா, இன்னைக்கு நம்ம தலையில அந்த பருப்பு சாதம் தான் எழுதி வச்சிருக்கு. டே பண்ணு, இருடா, அதுக்காங்கட்டி ஏன் இவ்ளோ சோர்ந்து போற? என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. முந்தா நேத்து சின்ன கிட்ட பேசும்போது அவங்க வீட்ல அவங்க அம்மா நான்வெஜ் கொண்டு வந்து சமைக்கிறாங்கன்னு சொன்னான். இப்பவும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நான்வெஜ்ஜா இருந்தா அவங்க வீட்லயே போய் சாப்பிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பொறுமையா இருடா, நான் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வாவ், சூப்பர் ஐடியா. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. புஜ்ஜி உடனே அவளுடைய போன் எடுத்து சின்னவுக்கு கால் பண்ணா.
அந்த பக்கம் சின்னும் கால் அட்டென்ட் பண்ணான். ஹலோ புஜ்ஜி, என்னடி எங்க இருக்க? இந்த நேரத்துல நாங்க எங்க இருப்போம்டா? சரி சரி, மத்தியான நேரத்துக்கு உங்க வீட்ல என்ன சமையல் செஞ்சிருக்காங்க? சின்னு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அப்பப்பா புஜ்ஜி, என்ன சொல்ற புஜ்ஜி, எங்க அம்மா காலையிலேயே ஆத்துக்கு போய் 2 பெரிய பெரிய மீனை புடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. அந்த மசாலா வாசத்துக்கு என்னோட வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ சாப்பிடணும். அப்போ பன்னு போனை வாங்கிக்கிட்டு சத்தமா, டேய் சின்னு, என்னடா மீன் குழம்பு உங்க வீட்ல? நாங்க எல்லாம் மீனை கண்ல பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? சரி சரி, உங்க அம்மா வீட்ல இருக்காங்களா? ஒரு தடவை போன் குடுறான், நான் பேசணும். இரு குடுக்குறேன். சின்னு சிச்சு கிட்ட போன் கொடுத்தான். அம்மா, பன்னு உங்ககிட்ட பேசணுமா? எடுத்துக்குங்க. சிச்சு அந்த போனை வாங்கிக்கிட்டு, பன்னு, என்னப்பா எப்படி இருக்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இந்த குளிருக்கு வெளிய எங்கேயும் போகாதீங்க. ஆண்டி, நாங்க நல்லா இருந்தாலும் எங்க வயிறு நல்லா இல்ல ஆண்டி. இந்த குளிருக்கு எங்க அம்மா கிட்டயும் துணி ஆண்டி கிட்டயும் மீன் குழம்பு சமைச்சு கொடுங்கன்னு கேட்டோம். ஆனா இந்த மாதிரி மழையில ஆத்துக்கிட்ட போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சின்ன கிட்ட கேட்டப்போ உங்க வீட்ல மீன் குழம்பு அப்படின்னு சொன்னா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரட்டுமா? அப்போ சிச்சு சந்தோஷமா பன்னு கிட்ட, ஐயோ, என்னப்பா பன்னு அப்படி கேட்டுட்ட? நீயும் என் பையன் மாதிரி தானே. பாவம் அம்மாவுங்க மழை அதிகமா இருக்கிறதுனால போயிருக்க மாட்டாங்க. கொடை புடிச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. அப்போ புஜ்ஜி ரொம்ப உற்சாகமா, Thank you so much ஆண்டி. எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு வெச்சிருங்க, இப்பவே கிளம்புறோம். புஜ்ஜி பன்னு 2 பேருமே கொடைய பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா பசங்களுக்காக சுட சுட சாப்பாடு மீன் குழம்ப சமைச்சு வச்சிருந்துச்சு. பசங்க எல்லாருமே சந்தோஷமா அந்த சாப்பாட சாப்பிட்டு முடிச்சாங்க. வாவ் சிச்சு ஆண்டி, நீங்க எவ்வளவு அற்புதமா மீன் குழம்பு வெச்சிருக்கீங்க. மீனெல்லாம் நல்லா சாஃப்ட்டா மெதுவா இருக்கு. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு நான் சாப்பிட்டதே இல்ல ஆண்டி. ஆமா ஆண்டி, இந்த கொற்ற மழையில எங்களோட வேண்டுகோளை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. எங்க வயித்தை நிறைச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ எதுக்குப்பா தேங்க்ஸ். இந்த கொற்ற மழையில வேலையும் இல்ல ஒண்ணும் இல்லையா, வீட்டுல உட்கார்ந்து இருக்க போர் அடிச்சுச்சா, அதனாலதான் ஆத்துக்கு போய் மீன் புடிச்சு கொண்டு வந்து சமைச்சேன். புஜ்ஜி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, ஆண்டி எனக்கு ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. எங்க அம்மா கிட்ட மீன் குழம்பு சமைச்சு கொடுங்கன்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? யாராவது மீன் பிடிச்சு கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருந்தா அவங்ககிட்ட இருந்த மீனை வாங்கி உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறோம்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இந்த மழையில வீட்ல சும்மா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, நீங்க எதுக்காக ஆத்துக்கு போய் மீன் பிடிச்சு மீன் வியாபாரத்தை செய்யக்கூடாது? எங்க அம்மா மாதிரி எத்தனை பேரு யாராவது மீன் கொண்டு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. நீங்க மீன் வியாபாரம் பண்ணா லாபம் வரும், எங்களுக்கும் டெய்லி மீன் குழம்பு கிடைக்கும். பன்னு உற்சாகமா, ஆமா ஆண்டி, புஜ்ஜி சொல்றது என்னவோ நல்ல ஐடியா தானே. நீங்க டெய்லி காலையில ஒரு கூட மீனை புடிச்சுக்கிட்டு அந்த மீனை கொண்டு வந்து ஊர் முழுக்க வியாபாரம் செய்யுங்க. அப்போ உங்களுக்கும் லாபம் வரும், எல்லாருக்கும் மீன் கிடைக்கும். சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, பசங்களா எவ்வளவு நல்ல ஐடியாவை சொல்லிருக்கீங்க. ஆமா, இந்த மழை காலத்துல நான் வீட்ல சும்மா தான் உட்கார்ந்து இருக்கேன். நான் ஏன் ஆத்துக்கு போய் மீன் புடிச்சு கொண்டு வந்து இந்த ஊர்ல வியாபாரம் செய்யக்கூடாது? அப்படியே செய்யறேன். பசங்க 2 பேரும் சந்தோஷமா அங்கிருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா மழை பெய்ற நேரம் கொடைய பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா ஆத்தங்கரைக்கு போச்சு. கையில இருக்கிற தூண்டில போட்டு ஒவ்வொரு மீனா பிடிக்க ஆரம்பிச்சுது. பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கிற கூடையில போட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் கூடைய தலையில சுமந்துக்கிட்டு மெதுவா ஊருக்குள்ள வந்துச்சு. மீன் வேணுமாமா? மீன் உங்களுக்காக கொற்ற மழையிலயும் ஆத்துக்கு போய் புடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சிச்சுவோட குரலை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து துணிக்குருவி சோட்டுக்கிளியே 2 பேருமே மீன் வாங்குறதுக்காக சிச்சு கிட்ட வந்தாங்க. அட சிச்சு, நீயா? இந்த கொற்ற மழையில இந்த மீனை எங்க இருந்து புடிச்சிட்டு கொண்டு வந்த? சிச்சு சிரிச்சுக்கிட்டே, நம்ம ஊரு ஆத்துல தான் புடிச்சுக்கிட்டு வந்தேன். வீட்ல எதுக்கு சும்மா உட்காருறது, ஏதாவது வியாபாரம் செஞ்சா காசு கிடைக்குமேன்னு கொண்டு வந்தேன். நேத்து பன்னு புஜ்ஜியும் மீன் குழம்பு சாப்பிடணும்னு சொன்னாங்க. சோட்டுக்கிளி ரொம்பவும் சந்தோஷமா, அப்பா ரொம்ப நல்லதா போச்சு சிச்சோ. நேத்து எங்க பசங்க மீன் குழம்பு வச்சு கொடுங்கன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
எங்களால வச்சு கொடுக்கவே முடியல. நல்லதா போச்சு. ஒரு 2 கிலோ கூட இன்னைக்கு சமைச்சு கொடுக்கறேன். ஆமா சிச்சு, ஒரு 2 கிலோ கொடு. இந்த மழையில கடவுள் மாதிரி வந்த. அப்படி சோட்டுவும் துணியும் மீனை வாங்கினதுக்கு அப்புறம் சிச்சு காக்கா ஊருக்குள்ள போக போக எல்லாருமே சிச்சு கிட்ட இருந்து மீன் வாங்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட முக்காவாசி மீனும் காலியா போச்சு. கடைசியில மகியோட வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த கூடையில 1 கிலோ மீன் மட்டும்தான் இருந்துச்சு. மகி, மகி, ஃப்ரெஷ்ஷா மீனை கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிறீங்களா? அப்போ மகிக்கழுகு வீட்டை விட்டு வெளியில வந்து, அடடே சிச்சு, நீயா? என்ன சிச்சு, இந்த மழையில மீன் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கியா? பரவாயில்ல சிச்சு, மீன் நல்லா தான் இருக்கு. இத பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கு. ஆனாவா? ஆனா என்ன மகி, விலைய அதிகமா சொல்லுவேன் அப்படின்னா உங்ககிட்ட எல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். அதை கேட்டு மகி, ஐயோ, விலை பத்தியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சிச்சு. இருந்தாலும் எனக்கு வயசாயிடுச்சு. இந்த மீனை எடுத்துட்டு போய் நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணி கழுவி குழம்பு வைக்காங்கட்டியும் என்னால முடியாதுப்பா. வயசாயிடுச்சுல, அதனால தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ மகி, அப்படிங்களா? இந்த வயசுல அந்த வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். சிச்சு, நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? இந்த ஊர்ல என்ன மாதிரி வயசானவங்க, பேச்சுலர்ஸ் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி மீனை கொண்டு போய் க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீயே மீன் குழம்பு வச்சு வியாபாரம் செஞ்சு கொடுத்தேன்னா அதனால உனக்கு நல்ல லாபமும் வரும், உன்னோட வியாபாரமும் அதிகமா பெருகும். உனக்கு நல்ல லாபம் வரணும்னா நல்லா யோசிச்சிச்சோ. அப்போ சிச்சு காக்கா அவன் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா. மகி சொல்றது கூட உண்மைதான். பச்சை மீன் வியாபாரம் பண்ணா வாங்குறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. மீன் குழம்பு செஞ்சு வியாபாரம் செஞ்சா இந்த ஊர்ல எல்லாரும் வாங்குவாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு, மகி, நீங்க எனக்கு ஒரு அற்புதமான யோசனை சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்தே நான் மீன் குழம்பு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற முதல்ல உங்ககிட்ட தான் வருவேன். மகி சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, நான் உன்னோட குழம்புக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அவ கொண்டு வந்த மீனை வச்சு நல்ல காரசாரமா புளிப்பா மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த மீன் குழம்போட வாசம் குழம்பு கொதிக்கும் போதே ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. அப்படி அவ மண்பானையில செஞ்ச அந்த மீன் குழம்பு பானையை கொண்டு வந்து தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு ஒரு கொடியையும் மேல வச்சு ஊருக்குள்ள வண்டிய தள்ளிக்கிட்டு வந்தா. கொற்ற மலையில உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சி மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் போது நல்ல மணமணக்கிற மீன் குழம்போட வாசம் வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருந்த பறவைங்க எல்லாரையுமே வெளியில வர வச்சுது. அப்படி எல்லாரும் சிச்சு வண்டிக்கிட்ட வந்தாங்க. அப்பப்பா சிச்சு, மீன் குழம்பு வாசனை அற்புதமா இருக்கு. எங்களுக்கு வேலைக்கு போகணும், நேரமாகுது, குழம்பு வைக்க டைம் இல்லை, 1/2 கிலோ கொடு. எனக்கும் குடிச்சிச்சு. இந்த மலையில மீன் குழம்பு ஸ்வர்க்கம்தான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலே ஊர்ல இருக்கிற நிறைய பறவைங்க வந்து சிச்சு கிட்ட இருக்கிற அந்த மீன் குழம்பு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு போனாங்க. இப்போ சிச்சு கையில கொஞ்சம் குழம்பு தான் இருந்துச்சு. ஆனா கை நிறைய அவ பணம் வச்சுக்கிட்டு இருந்தா. வாவ், மகி சொன்ன மாதிரி மீன் குழம்பு வச்சு வியாபாரம் செஞ்சா பச்சை மீன் விற்கிறதோட 2 மடங்கு அதிகமா லாபம் வருது. இவ்வளோ எனக்கு லாபம் வர்றதுக்கு காரணம் அந்த பன்னு புஜ்ஜின் தான். சிச்சு காக்கா மிச்சம் இருக்கிற அந்த மீன் குழம்ப ஒரு கிண்ணத்துல ஊத்தி அதை நேரம் எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுச்சு. அப்பதான் புஜ்ஜி குருவி வெளியில வந்தா. அந்த மீன் குழம்ப சிச்சு காக்கா புஜ்ஜி கையில கொடுத்து, வாங்கிக்கம்மா புஜ்ஜி, உனக்காக சுட சுட மீன் குழம்பு. புஜ்ஜி ரொம்ப ஆச்சரியமா, ஆண்டி, நேத்து நீங்க பச்சை மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கீங்க. இது எல்லாமே உன்னாலதான் புஜ்ஜி. அன்னைக்கு நான் வீட்டுல மழை காலத்துல சும்மா இருக்கும்போது மீன் வியாபாரம் செய்ய அப்படின்னு நீ சொன்ன. ஆனா மகி மீன் குழம்பு செஞ்சு வியாபாரம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி மீன் குழம்பு செஞ்சு வியாபாரம் செஞ்சேன். எனக்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். அதான் உனக்கு ஃப்ரீயா குழம்பு குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். அப்போ துணி, அட சிச்சு, வியாபாரம் நல்லா நடக்குதா? ரொம்ப சந்தோஷம். ஆமான் துணி, கொற்றமலையில வீட்டுல சும்மா தானே இருக்கணும், அதனாலதான் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கும் வியாபாரத்துக்கு போனோம்ல. சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் துணி புஜ்ஜி 2 பேரும் சிச்சு கொடுத்த அந்த மீன் குழம்புல சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டாங்க.
அப்படி சிச்சு காக்கா அந்த மழை காலம் முடியிற வரைக்குமே முதல்ல புஜ்ஜி கொடுத்த ஐடியாவால மீன் வியாபாரம் செஞ்சு, அதுக்கப்புறம் மகி கொடுத்த ஐடியாவால இப்போ மீன் குழம்பு வியாபாரம் செஞ்சு கை நிறைய பணமும் சம்பாதிச்சு ரொம்பவுமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா.